நம்ம விஜய் சாரோட நடிப்புல வெளியான சச்சின் திரைப்படம் பாத்தீங்கன்னா தற்போது மீண்டுமுமே ரிலீஸ் ஆகியிருக்கு. ஜான் மகேந்திரன் இயக்கத்துல தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில உருவான இந்த படத்தை கலைப்புலி தானு அவர்கள் தயாரித்திருந்தாரு. மேலும் ஜெனிலியா இந்த படத்துடைய நாயகியாக நடித்திருப்பாங்க. 2005ஆம் ஆண்டு வெளியான சச்சின் திரைப்படம் ரசிகர்களால இன்று வரைக்குமே கொண்டாடப்பட்டு வருது. தளபதி ரசிகனுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ரசிகனுக்குமே இந்த படம் ஒரு பிடித்த படமாக அமைஞ்சிருக்கு. ரிலீஸ்ல இந்த படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது வரைக்குமே இந்த படம் ரிலீஸ்ல கிட்டத்தட்ட 2 கோடிகளுக்கு மேல வசூலாகி இருக்கா. ரிலீஸ் ஆன ஒரு படம் இந்த அளவிற்கு வசூலை கொடுப்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இந்த வேளையில தற்போது தளபதி விஜய் அவர்கள் பற்றிய மற்றும் ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது கட்சி வேலைகள் ஒரு பக்கம், படப்பிடிப்பு ஒரு பக்கம் அப்படின்னு படம் பிஸியாக செயல்பட்டு கொண்டிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இந்த நிலையில பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடவுமே இருக்காரு. அந்த தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் கூட இல்ல. ஆகையால தளபதி அவர்கள் தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அண்மையில நடந்த பொதுக்குழு கூட்டத்துல திமுகவை எதிர்த்து நிறைய விஷயங்களை பேசியிருப்பாரு. ஆகையால பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து ஒரு பிரபலத்தை ரெடி பண்றாங்களாம். அவர் வேற யாருமே இல்ல, நம்ம வடிவேலு அப்படின்னுமே சொல்லப்படுது. முன்பு ஒரு காலத்துல வடிவேலு அவர்கள் இதே போல விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக அரசியல் பேசி அவருடைய சினிமா வாழ்க்கைய அழித்து கொண்டாரு. மீண்டுமுமே வடிவேலு அவர்கள் அதே தவிர செய்வாரா அப்படின்னு பலருமே கேட்டுட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.